லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் மெரினாவை நோக்கி படையெடுத்ததால் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி வணக்கம், இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்து இந்த சாகச நிகழ்ச்சி காண்பதற்காக சென்னை புறநகர் பகுதியிலான மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், போரூர், பள்ளிக்கரணை போன்ற பகுதியில் இருந்து சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரைக்கு செல்வதற்காக வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்துக்கு வந்தார்கள். காலை முதலே இந்த வேளச்சேரி ரயில் நிலையத்தில் சரியான ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியதால் அந்த கவுண்டர் டிக்கெட்டுகளும் நீண்ட கியூ வரிசையில் நின்று டிக்கெட்டுகளை வாங்கி சென்றார்கள். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரயில் சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை சேவைகளாகவே இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ரயில்களில் பயணம் செய்வதற்காக வேளச்சேரி ரயில் நிலையத்தில் உள்ள இரு தண்டவாளங்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். ரயில்களில் குறிப்பிட்ட அளவே மக்கள் முண்டியெடுத்து ஏறி சென்றதால் மிகுந்த பதட்டமான சூழ்நிலை. மேலும் அதிகமான கூட்டங்கள் இருந்ததால் நீண்ட நேரம் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நின்று கியூவில் நின்று டிக்கெட் வாங்கியவர்களும் அந்த நிகழ்ச்சி செல்ல முடியாமல் திரும்பி சென்றதாக வேதனை சென்றார்கள். இன்றைய கூடுதல் ரயில்களை இயக்கியிருந்தால் தங்கள் அந்த கடற்கரைக்கு சென்று அந்த நிகழ்ச்சிகளை காண முடிந்திருக்கும் என்றும் அவர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்திருந்தார்கள். மேலும் அதிகமான கூட்டங்கள் இருந்தால் ரயில் சேவைகளும் குறைவாக இருந்ததால் கட்டுக்கடங்காத கூட்டங்களில் நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கசாலி. டிவியில் ஆடு போட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் வாங்கன்றாங்க. டிவியில் இப்படி ஆடு போட்டு எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கவர்மெண்ட் எஸ்டிமேஷன் பார்த்தா 15 lakhs பீப்புள்ஸ் க்ரௌட் வரப்போகுது. அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்துருக்கலாம். இவங்க எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆனால் ட்ரெயின் பார்த்தா உள்ளே வரப்போய் ஃபுல்லாக தான் வருது. பசங்களை போயிட்டு எங்கே ஏறுது நம்ம எப்படி பார்க்கறது அது. நான் வந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் மேலே இருக்கும் சார். டிக்கெட் எடுக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. டிக்கெட் எடுத்து உள்ளே வந்து பார்க்குறேன் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ட்ரெயின் வரும்போதே ஃபுல்லாக தான் வருது. கீழ்ச்சி விட்டு தான் போகணும். நீங்கள் போய் பார்க்குறதா சொல்லுங்க, டிக்கெட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இல்லை வரவே முடியல. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு பார்த்தா சமகமெல்லாம் இருக்குது. எல்லா ஸ்டேஷன்லையும் மெட்ரோ, பஸ்ஸு, வண்டி எல்லாம் செம்ம டிராஃபிக். நவரவே முடியல. எப்படி போகிறதுன்னு சார்? நாங்கள் ஒரு 2 hours முன்னாடி வந்துட்டோம். ஏறவே முடியல. ஒரே கும்பல், செம்ம கும்பல். என்ன பண்றது? சீக்கிரமாவே வந்திருக்கலாம். லேட் ஆயிடுச்சு. நவரவே முடியல. இதேபோல் ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். மெட்ரோ ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது, விவரங்கள் என்ன? விமானப்படையின் 92வது ஆண்டு முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் சாகசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை காண சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களானது பல வாகனங்கள் மற்றும் ட்ரெயின் மூலமாகவும் மெட்ரோ ரயில் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையம் மற்றும் ஓமந்தூரார் மெட்ரோ நிலையம் 2 நிலையங்களிலும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் வந்துள்ளது. இதனால் கடும் நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் என அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே QR கோடு மூலமாக வெளியேறும் இயந்திரமானது கோளாறும் ஏற்பட்டது. இதனால் இயந்திரத்தை ஆஃப் செய்துவிட்டு பயணிகளை வரிசையாக அனுப்பியுள்ளனர். இதனால் கடும் நெரிசலானது ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன். மெரினாவை நோக்கி படையெடுத்ததால் வேளச்சேரி மற்றும் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 2 ரயில் நிலையங்களிலும் இதேபோல் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம்.
இதனைத் தொடர்ந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாக தகவல் வந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? கண்டிப்பாக விமானப்படையின் அந்த கடற்கரையில் விமான சாகசத்தை பார்ப்பதற்காக பொதுமக்களானது அனைவரும் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதும் மக்கள் வெள்ளம் அலை போல காட்சி அளிக்கிறது. இதனால் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மெரினா கடற்கரைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நடைபயணமாகவே சென்று அந்த காட்சியினை பார்ப்பதற்காக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் நடப்பதற்கும் பெரும் சிரமமாக ஏற்பட்டுள்ளது. வழி முழுவதும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் இல்லாததாலும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு போக்குவரத்து காவலர்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.